பஞ்சவர காக்க வந்த மாயவன் சாமி கொடும் பாலங்களி ஓட்ட வந்த வைகுண்ட சாமி பஞ்சவர காக்க வந்த மாயவன் சாமி கொடும் பாலங்களி ஓட்ட வந்த வைகுண்ட சாமி தஞ்சமென்று ஐயா தஞ்சமென்று வந்தவரை தாங்கிடும் சாமி பல பஞ்சகரை வளர்த்தருக்கும் வைகுண்ட சாமி தஞ்சமென்று வந்தவரை தாங்கிடும் சாமி பல பஞ்சகரை வளர்த்தருக்கும் வைகுண்ட சாமி சுத்த மனம் உள்ளவரை கண்டிடுவாரு பல சோதனையில் சாதனையை தந்திடுவாரு அகிலம் அதை கண்டிடுவோம் ஒரு வழியே சென்றிடுவோம் 5 முறை சுத்திடுவோம் அரகரா சொல்லிடுவோம் அகிலம் அதை கண்டிடுவோம் ஒரு வழியே சென்றிடுவோம் 5 முறை சுத்திடுவோம் அரகரா சொல்லிடுவோம் அந்த மாயவரின் மண்டபம் பாரு களிமாளும் என்று சொல்லும் மணி ஓசைய கேளு மன்னளந்த மாயவரின் மண்டபம் பாரு களிமாளும் என்று சொல்லும் மணி ஓசைய கேளு சுத்தி சுத்தி ஐயா சுத்தி சுத்தி நித்தம் வரும் பக்தரை பாரு ஒரு பட்ட பாடு மாறி போகும் தத்துவம் கேளு சுத்தி சுத்தி நித்தம் வரும் பக்தரை பாரு அவர் பட்ட பாடு மாறி போகும் தத்துவம் கேளு குதிரையிலே வந்திடுவாரு கலி வேட்டையாடி என்ன மதும் தந்திடுவாரு வெள்ள குதிரையிலே வந்திடுவாரு கலி வேட்டையாடி என்ன மதும் தந்திடுவாரு பட்ட மரம் ஐயா பட்ட மரம் சூறைக்க வைத்திடுவாரு நல்ல சட்டம் சொல்லி தந்த நம்ம வைகுண்டம் பாரு பட்ட மரம் சூறைக்க வைத்திடுவாரு நல்ல சட்டம் சொல்லி தந்த நம்ம வைகுண்டம் பாரு அறிந்தவர்கள் அறிந்திடுங்கோ அயல் ஓடி போகும் முன்னே தெரிந்தவர்கள் தெரிந்திடுங்கோ திரை கடல் ஓடும் முன்னே அறிந்தவர்கள் அறிந்திடுங்கோ அயல் ஓடி போகும் முன்னே தெரிந்தவர்கள் தெரிந்திடுங்கோ திரை கடல் ஓடும் முன் தொட்டு நவம் சாத்தி வந்த வைகுண்டம் தானே அவ சொல்லும் மொழி அத்தனையும் தத்துவம் தானே தொட்டு நவம் சாத்தி வந்த வைகுண்டம் தானே அவ சொல்லும் மொழி அத்தனையும் தத்துவம் தானே கற்றவர்கள் அகிலம் கற்றவர்கள் கண்டுகொள்ளும் நாள் இதுதானே மற்றவரும் மாறி வரும் நாள் இதுதானே அவர்கள் கண்டுகொள்ளும் நாள் இதுதானே மற்றவரும் மாறி வரும் நாள் இதுதானே பஞ்சவரை காக்க வந்த மாயவன் சாமி கொடும் பாலங்களி ஓட்ட வந்த வைகுண்ட சாமி பஞ்சவர காக்க வந்த மாயவன் சாமி கொடும் பாலங்களி ஓட்ட வந்த வைகுண்ட சாமி பஞ்சம் என்று வந்தவரை தாங்கிடும் சாமி பஞ்சம் என்று வந்தவரை தாங்கிடும் சாமி பல பஞ்சகரை வளர்த்தருக்கும் வைகுண்ட சாமி பஞ்சகரை வளர்த்தருக்கும் வைகுண்ட சாமி பஞ்சகரை வளர்த்தருக்கும் வைகுண்ட சாமி எல்லாம் கை தட்டுங்களே எல்லாம் இடிக்கிற மாதிரி கேக்குதா எல்லாம் கேக்குதா ஐயா அதான் கேட்டேன் அதான் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் காதல கேட்கணும் இப்ப நல்லதே கேட்க மாட்டாங்க எங்க பார்த்தாலும் எதை எதுதான் கேட்கறத தவிர நல்ல வார்த்தைகளே கேட்கல அப்ப நல்ல வார்த்தை கேட்கறதுக்கு ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு வாக்கியம் கிடைத்திருக்கிறது அதான் ஐயா சொன்னாரு மலடியும் நிக்கதையை தளமளந்தோனை நாடி நான் கேட்பாரமாகி என்னானை பார்வதியாள் ஈஸ்வரனானை உன்னானை மதலை உடனே கிடைக்குமடா நம்பிக்கை வச்சு கேளுங்க மக்கா கஷ்டமெல்லாம் தீர்ந்து ஆண்டவன் நாராயணன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான் நீ எந்த தெய்வத்தை வணங்குறியோ அந்த தெய்வம் உங்களை காப்பாத்து நீ முத்தாரமை கும்பிடு ஏசிக்கமை கும்பிடு யாரை வேணாலும் கும்பிடு ஆனா உறுதியா கும்பிடு
இன்னைக்கு ஒரு சாமி நாளைக்கு ஒரு சாமி மாறி மாறி போயிட்டு இருந்தனும் ஏன் ஒரு சாமியும் படி கிடக்காது. சித்தப்பன் தருவான்ட்டு சித்தப்பட்ட கேட்கணும், பெரியப்பன் தருவானா பெரியப்பன் கேட்கணும். எல்லாத்தையும் கேட்ட கிடத்துனா அவன் கொடுப்பான்னு இவன் இருந்துக்குவான், இவன் கொடுப்பான்னு அவன் இருந்துக்குவான். ஆக மொத்தத்துல ஒருத்தரும் கொடுக்க மாட்டான், ஒருத்தரும் கொடுக்க மாட்டான். அதனாலதான் சொல்றது ஒரே தெய்வமா இருந்தாலும் மக்களே ஐயா ஆமா அற்புதமா இருந்த இறைவனை நம்பி கேட்கணும். கேட்டவங்களுக்கு எல்லா பலனும் ஐயா தரகரா. எப்படி நம்பி பிடித்திடுங்கோ அந்த கோலை நெடு மாலையனோ மக்க கூத்தாடி சித்தனும் நாராயணன் இந்த உலகத்துக்கு வர வேண்டிய கட்டாயம் என்ன? எவ்வப்போதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அதர்மத்தை அழிக்க நான் வருவேன் என்று பகவான் கண்ணன் கீதையிலே சொன்னது போல இந்த உலகத்திலே அதர்மம் தலை தூக்குகிறது. குறிப்பாக தென் தமிழகம், நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டம், தென்காசி எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு இந்த மூணு ஒரே மாவட்டம். அதான் ஐயா சொன்னார், கரையில் திருநெல்வேலி அரகரா என்ற சத்தம் கல்லும் முருகிடுமே சிவரே ஐயா. கரையில் திருநெல்வேலி அரகரா என்ற சொன்ன திருநெல்வேலி மூணா போயிட்டு, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மூணா போயிடுச்சு. ஆனால் இந்த மூணு மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் ஐயான்னா உறவோடு உயிராக நினைக்கிற ஒரே கூட்டம் நம்ம கூட்டம் தான், அதில் மாற்றமே கிடையாது. அங்கிருந்து பம்பாய்க்கு போனாலும் சரி, திருப்பூர் போனாலும் சரி, கோயம்புத்தூர் போனாலும் சரி, அமெரிக்கா போனாலும் சரி, அரபு நாட்டுக்கு போனாலும் சரி, அங்க ஐயாவுக்கு விளக்கு வைக்கிறவன் திருநெல்வேலி மாவட்டத்துக்காரனா தான் ஐயா உண்டு. ஐயா இன்னைக்கு அது தென்காசியா மாறி இருக்கு, தூத்துக்குடியா மாறி இருக்கு. இந்த மூணு மாவட்டத்திலிருந்து போறவங்க தான். அப்ப நீங்க வைக்க மாட்டேன், நாங்க எங்க வச்சோம், நான் வச்சு கொடுத்தேன். அவங்க கேட்பாங்க, ஐயா கால்நாட்டி தரணும், வர்றேன். கிட்டத்தட்ட ஐயாவுடைய வழிபாட்டிலே 117 பதிகள் கால்நாட்டி வைத்து திறந்து வைத்திருக்கிறேன். இது ஐயாவுடைய பரிபூர்ண அருள். ஆனா அத்தனையும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பார்த்தா ஒரு 17 பதி தான் நான் வச்சது. மற்றபடி அவ்வளவுமே நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மக்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஐயாவுக்கு கால்நாட்டி கொடுத்து அற்புதம் செய்திருக்கிறேன். அந்த வகையிலே ஐயாவுடைய கோயில்களை திறந்து வைத்த பாக்கியமும் எனக்கு கிடைத்திருக்கிறது மக்களே. அதனால தான் சொல்றேன், நம்பி பிடித்திடுங்கோ ஐயா சிவ சிவ அரகரா. நம்பி பிடிக்கணும், நம்பி பிடிச்சாதான் நல்ல அருள் கிடைக்கும். அதனால தான் சொன்னேன், நல்ல நினைவோர்க்கு நாளத்தனை யாராலும் எல்லாம் வராது மாட்டி நல்ல நினைவு. நல்ல நினைவுனா இப்படி எல்லாரும் நல்லா இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரனா நல்லா இருக்கட்டும், ஈத்த வீட்டுக்காரனா நல்லா இருக்கட்டும், ஆமா புறத்த வீட்டுக்காரனா நல்லா இருக்கணும், எல்லாம் அண்ணனா நல்லா இருக்கட்டும், தம்பியா நல்லா இருக்கட்டும், இப்படி நினைப்பு இருக்கணுமா. அவங்க தான் நல்ல நினைவா. எங்க நல்லவங்க எல்லாம் கை தூக்குங்க பார்ப்போம். நல்லவர்கள் எல்லாம் கையை தூக்குங்கள். ராஜா ஐயா தூக்குங்க. நல்லவங்க தான் மக்கள் அங்க வர முடியும், நல்லவங்க தான் இதை கேட்க முடியும். கெட்டவங்க இந்த காமெண்ட்டுக்குள்ளே வர முடியாது. இதை கேட்கிறவன் எந்த இடத்துல இருந்தாலும் அது நல்லவனால தான் கேட்க முடியும். இந்த நிகழ்வை ஆண்டவன் கொடுத்தது அதுக்கு தானே. பாற்கடல் அலை மீது அற்புதமாக உருவாகி இந்த உலகத்துக்கு வந்த நாயகன் ஐயா வைகுண்ட சுவாமி அல்லவா.
வழிபாடு தானேன்னு கை தட்டாம அப்படியே கம்முன்னு இருந்துடக்கூடாது. ஆண்டவனுடைய அருள் ஓசைக்கு தான் முக்கியத்துவம் வரவேற்பே கொடுக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா சங்க கூட்டம் இல்லையப்பா அரச கூட்டம் அக்கா கொங்கன் புலி என்றறியாமல் புதி போடுகிறார் கூட்டம் இல்லையடா சரச கூட்டம் கலியிலன்னு நீங்க எங்க பார்த்தாலும் கலிதான். ஆமா ஒரு ஊர் மும்பையில் போய் நிகழ்ச்சி முடிச்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை உடனே ஞாயிற்றுக்கிழமை தென்காசியில கட்டி அங்கிட்டு பாடிக்கிட்டு நேரம் ஃபிளைட்லயே வந்துட்டோம். நம்ம ஐயாவளிகாரனையும் ஃபிளைட்ல கூட்டி போறதுக்கு மக்கள் ரெடியா இருக்காங்க. இல்ல தெரியும் மும்பையில் முடிச்சு உடனே தென்காசியில வந்து பாடி முடிச்சுட்டு ஒரு நாள் அங்க இருக்கணும்னு ஒரு ஆசை. சரி என்னதான் நடக்குன்னு பாப்பேன்னா அடுத்த நாள் வச்சாம் பாரு கச்சேரி. என்ன பண்ணுறது எல்லாம் அறையும் குறையும் தான். நானும் மூடிக்கிட்டு வந்தாங்க. ஓ இப்படி தான் பாடுவாங்க பொருள். மேடையில் பாட்டுக்கு தாளம் போட்டோன்னா மூடினதை எடுத்துட்டாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தா நிற்கரும் பனியனும் தான் இருக்கு. ஆம்பளைக்கு இல்லை பொம்பளைக்கு. நீங்கள் பார்த்தேளா? இல்லை நீங்களும் பார்த்தேளான்னு கேட்டோம். ஊரே பார்க்கும்போது நான் பார்க்க முடியாதா? எல்லாரும் பார்க்க நீங்க பார்க்க வித்தியாசம் இல்லை. நான் அதுல போயிட்டோம்யா. ஏதோ பாட்டு சத்தம் கேட்கன்னு சொல்லலையே. நாங்களும் பார்த்துருப்போமே. ஐயோ கடவுளை அதை பார்க்கணுமே. ஏ அம்மா அம்மா சொல்ல இல்லை பொண்டாட்டியா நிக்கிறீங்க சாமி. ஏ சாமி 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 சொல்ல இல்லை என்ன நடக்குது? இதை பார்த்து தான் அப்படியே ஓடிட்டேன். என்ன எப்படியுமே என்ன இவர் சொன்ன மாதிரி 4 பேர் சொல்லுவான். என்ன சாமி உட்காந்து பார்க்காரேன்ருவேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம் அந்த இடத்த விட்டு அப்படியே ஸ்கைப் ஆகி ஒரு ரவுண்ட் அடித்து வரேன். இங்கிட்டு செந்தர்மாரியம்மன் கோயில் 3 கோயிலும் ஒரே நேரத்தில் கூட இன்னைக்கு 3 தேரும் ஒன்று போல் போகும். அது அந்த ஊர் வழக்கம். அப்படி அங்கே போகிறேன். அங்கே கரகாட்டாண்டாங்க. ஓகே என்னதான் நடக்கணும் மேலே தலை அடிக்கேன்னு பார்த்தேன். அங்கே 4 பொம்மை நாட்டி ஒரு தலையிலையும் கரகம் இல்லை. எல்லாம் கரகம் பிடிச்ச ஆட்டமாக தான் இருந்து. ஆமாம் வாசிக்காம பாரு ஏன் ஜோடி மஞ்ச கூறி அப்படி அடிக்க பீ 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 அப்படி பீ 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 பீ. அதுவும் கோயில் முன்ன அந்த குழந்தைங்க ஆடுறத பார்த்தா நானும் பொம்பளை பிள்ளை பார்த்தவனே ஆச்சு. அதை பார்க்கும்போது நம்ம பிள்ளைகளே ஆடின மாதிரி இருந்து அப்படியே எந்திரிச்சு வந்துட்டு எல்லாரும் சாமி பார்க்கலையான்னு பார்க்கடா நீங்களும் உங்கள் நாகரிகமும் இதை போக அது வகையில் அந்த மாதிரிலாம் பார்க்காம இப்படி பார்க்க வந்திருக்கே. இது கோடி புண்ணியம் கிடைக்குமாக்கா. அதில் மாற்றமே கிடையாது. ஐயா சொல்லுவார்ல பாக்கியம் கொடுப்போம் நாமம் பலனுடன் மாடுவர்க்கு நோக்கிய கருணை உண்டான் நோய் இல்லாதிருந்து வாழ்வார். அப்படி இருக்குது. அந்த நிலைப்பாடோட போனோம். இப்போ உள்ள நிகழ்வு அப்படி. இப்போ அந்த பொண்ணு பாடிச்சு பாருங்க ஒரு பாடல். அந்த பாடலுக்கு இசையமைத்தது யாரோ அல்ல, நேபாளத்தில் மிலிட்டரியில் வேலை பார்க்குற ஒரு ஆள். அது எல்லையில் கிடக்கிறார். கையில் பெரிய துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்காரு. அங்கேருந்து எனக்கு ஃபோன் அடிப்பார். ஐயா டியூன் நல்லா இருக்கா? ஏன் நீ துப்பாக்கியை பார்க்குறியா பாட்டை பார்க்குறா? ரெண்டும் தான். ஆமாம் அதை பாடினா தானே துப்பாக்கி பலமாக பிடிக்க முடியும். திடீர்னு லீவில் வந்துட்டேன். வந்த உடனே நினச்சேன் பரவாயில்ல டியூன் போட்ட பிள்ளை மிலிட்டரிக்காரர் இங்கேயே வந்திருக்காரு. அவருக்கு ஒரு வீரமாக ஒரு சல்யூட் கூப்பிட்டு கூடுமா? வாங்க மிலிட்டரி சங்கர் வாங்க ஐயா. துப்பாக்கி அந்த பாடலுக்கு இசையமைத்த பிள்ளை இவர் தான். சுஜுமோன் என்ற ஒரு கவிஞர் எழுத இதை அற்புதமாக இசையமைத்து கொடுத்த இசையமைப்பாளர் அவர் தான். எல்லாம் கைதட்டி வாழ்த்து சொல்லுங்கள். ஆமாம் இவர் தான் ராகம் போட்டது, அவர் மியூசிக் போட்டார். அந்த பாடல் இன்னைக்கு யூடியூப்ல எல்லாம் பரவி கொண்டு இருக்கிறது. அந்த பாடலுக்கு இசையமைத்தவரே அவர் இசையமைத்த பாடலையே மறுபடியும் பாடுகிறார். ஐயா முடியா அகில திரட்டை தந்தவர் ஆலிலை பள்ளி கொண்ட நாரணர் நல்வேதம் என்றே அகில திரட்டை தந்தவர் ராசரவர் வேஷம் கொண்டார் கலியை முடிக்கவே ஊர் உலகம் உணர வேண்டும் கலியன் மனதிலே இதை பார் முழுதும் வைகுண்டரின் பதிகள் சொல்லுதே இதை பார் முழுதும் வைகுண்டரின் பதிகள் சொல்லுதே ஆலிலை பள்ளி கொண்ட நாரணர் நல்வேதம் என்றே அகில திரட்டை தந்தவர்
ஆசை மட்டும் இல்லை என்ற உள்ளம் கொண்டாலே ஆசை மட்டும் இல்லை என்ற உள்ளம் கொண்டாலே அந்த வைகுண்டரின் அருள் கிடைக்கும் எல்லாம் அன்பாலே அந்த வைகுண்டரின் அருள் கிடைக்கும் எல்லாம் அன்பாலே ஆலிலை பள்ளி கொண்ட நாரணர் நல்வேதம் என்றே அகில திரட்டை தந்தவர் ஆலிலை பள்ளி கொண்ட நாரணர் நல்வேதம் என்றே அகில திரட்டை தந்தவர் வெள்ளை மனம் கொண்டவரை வேந்தருக்கு பிடித்துவிடும் கள்ளகுணம் கொண்டிருந்தால் கல்வருக்கு தெரிந்துவிடும் வைகுண்டரின் வாசல் வந்து தஞ்சம் என்றாலே வைகுண்டரின் வாசல் வந்து தஞ்சம் என்றாலே அன்பு கரியமாலங்கிடம் தருவார் முன்னால் வந்தாலே அன்பு கரியமாலங்கிடம் தருவார் முன்னால் வந்தாலே ஆலிலை பள்ளி கொண்ட நாரணர் நல்வேதம் என்று அகில திரட்டை தந்தவர் ஆலிலை பள்ளி கொண்ட நாரணர் நல்வேதம் என்று அகில திரட்டை தந்தவர் ராசரவர் வேஷம் கொண்டார் கல்லியை முடிக்கவே ஊருலகம் உணர வேண்டும் கலியன் மனதிலே இதை பார் முழுதும் வைகுண்டரின் பதிகள் சொல்லுதே இதை பார் முழுதும் வைகுண்டரின் பதிகள் சொல்லுதே ஆலிலை பள்ளி கொண்ட நாரணர் நல்வேதம் என்றே அகில திரட்டை தந்தவர் ஆலிலை பள்ளி கொண்ட நாரணர் நல்வேதம் என்று அகில திரட்டை தந்தவர் இந்த மிலிட்டரிக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். அவர் வெள்ளையில சுடுறாரோ இல்லையோ, ஆனா பாட்டுக்கு நல்லா டியூன் போடுறேன். அதான் ஐயா, ஆனா அவர் சொல்றார், அதுதான் என்னை காப்பாத்துது ஐயா. அன்னைக்கு லீவில் வந்த உடனே சரி அங்கிருந்து எங்கிருந்தோ டியூன் போட்டு நாங்கள் பாடுவோம். இந்த பாட்டு நான் தான் பாடியிருக்கிறேன் கேசட்டில். ஆனால் அவர் இந்த இசையமைப்பாளர் என்பதனால் உங்கள் மத்தியில் இறங்குற இன்னைக்கு எப்படி நம்ம பிள்ளைங்க இருக்காங்கன்னு பாருங்க. இளைஞர்கள் பக்திபூர்வமாக வருகிறார்கள். அதுவும் இந்து தர்மத்திலே பிறந்தவர்கள் பக்திபூர்வமாக வருகிறார்கள். மாற்றமே கிடையாது. அவர் கொடுப்பது யாரோ இல்லை, நம்ம சாமி. நம்ம சாமின்னா யாரு? சாதாரண சாமியா? கிடையவே கிடையாது. இது சங்க கூட்டம் இல்லையப்பா, கூட்டம் நானாண்டி மாயாண்டி எப்பா கோனாண்டி குருவாண்டி கொடுக்கும் ஆண்டியடா. நான் அண்டி மகனாண்டியடா, அஞ்சுவதோ அண்டி மகனா பாண்டியடா. அந்த ஆண்டிக்கு கோபம் நல்லா கைதடலாமே. பக்தி வேணும், அதுக்கு ரொம்பவும் பக்தி அப்படியே இருந்துடக்கூடாது. அது கோயில்ல அங்கே வந்து கலகலப்பா இருக்கலாம். உங்கள் கைத்தட்டு ஓசைகள் ஒவ்வொன்றும் இறைவனுடைய அருணாமத்தை ஊக்குவிக்கின்ற முகமாக உங்களுடைய பலன் கிடைக்கும். நல்ல பலன் கிடைக்கிறதுக்காக நான் பாட வந்திருக்கிறேன். யாரை பத்தியா பாடி வந்திருக்கேன்? இல்லை, நம்ம சாமி. நம்ம சாமிக்காகவே இந்த உலகத்தில் ஒரு அவதாரம் நிகழ்ந்தது என்றால் அது ஐயா வைகுண்டர் என்ற அற்புதம் நிகழ்ந்தது ஒன்றுதானே. நம்ம குல சாமியம்மா, நல்ல குருநாதனம்மா, நாடறிஞ்ச தெய்வமம்மா, நாரண வைகுண்டரம்மா, அருட்குருவா நம்ம சாமியம்மா, அடிபணிவோம் உடன் வாருங்கம்மா. அகில திரட்டினை தந்தாரம்மா, அவர்தான் வைகுண்ட சாமியம்மா. மகுல சாமி அம்மா, நல்ல குருநாதனம்மா, நாடறிஞ்ச தெய்வமம்மா, நாரண வைகுண்டரம்மா.
வடி வேலவனாய் கங்கையனீஸ்வரனாய் சிங்கமுக நாயகனாய் வந்தாரம்மா. சங்குமணி ஓசையிலே சங்கடங்கள் ஓடிடவே தங்கப்பதி பூமியிலே தந்தாரம்மா. அவர்தான் வைகுண்ட சாமியம்மா அடிபணியோமுடன் மாறுங்கம்மா. அருள் தருவா நம்ம சாமியம்மா அனுதினம் அவர் புகழ் பாடுங்கம்மா. நம்ம குலசாமியம்மா நல்ல குருநாதனம்மா நாடறிஞ்ச தெய்வமம்மா நாரண வைகுண்டரம்மா. தெச்சனத்து பூமியிலே தேரோட்டம்மா தெருவெங்கும் ஊர்கோலம் பெருங்கூட்டம்மா. தங்கமுடி சூடியா வாராரம்மா சங்கடங்கள் போக்கிடுவார் வாருங்கம்மா. முத்தப்பதி தெய்வமம்மா மூன்று தவ ஜோதியம்மா கட்ட கலி வேறருக்கும் திருப்தியுள்ள சாமியம்மா பட்டமரம் பால் சுரைக்க வைத்தாரம்மா. அருள் தருவா நம்ம சாமியம்மா அடிபணியோமுடன் மாறுங்கம்மா. கலியுகம் அழித்திட வந்தாரம்மா கருணையில் கலியனை வென்றாரம்மா. காரண வைகுண்ட சாமியம்மா காத்திடுவார் என்று நம்மை அம்மா. பதியில் அமர்ந்திடும் சாமியம்மா பரிவுடன் காத்திடும் தெய்வமம்மா. நம்ம குலசாமியம்மா நல்ல குருநாதனம்மா நாடறிஞ்ச தெய்வமம்மா நாரண வைகுண்டரம்மா. மந்திரமும் மாரணமும் வென்றாரம்மா மாயவினை பேய்களையே கொன்றாரம்மா. சந்திரனும் சூரியனும் அவர்தானம்மா சிவச்சந்திரனின் வாழ்வை அவர் தந்தாரம்மா. வருவாய் 15 தருவார் திருநாமம் மறவாய் வைகுண்டம் மனதால் தின வேண்டு அன்பால் அணைத்திடுவார் என்றும் அருளால் காத்திடுவார். வாழ வைப்பா நம்மளையா நல்ல வரம் கொடுத்து காப்பாரையா. அவர்தான் வைகுண்ட சாமியம்மா அடிபணியோமுடன் வாருங்கம்மா. அவர்தான் கலியுக சாமியம்மா அடிபணியோமுடன் மாறுங்கம்மா. நாம கொடுநாதனம்மா நாடறிஞ்ச தெய்வமம்மா நாரண வைகுண்டரம்மா அருள் தருவா நம்ம சாமியம்மா அடிபணியோமுடன் வாருங்கம்மா. அகிலே விரட்டினை தந்தாரம்மா அவர்தான் வைகுண்ட சாமியம்மா. நம்ம குலசாமியம்மா நல்ல குருநாதனம்மா நாடறிஞ்ச தெய்வமம்மா நாரண வைகுண்டரம்மா. ஆண்டவனுடைய அருளோடு நல்ல பிள்ளைகளா இருந்து நல்ல புத்தியோடு வாழணும். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்கணும். ஐயா சொன்னாரே ஒரு புத்தியாயிருந்து ஒரு புத்தி இன்று கஷ்டம் வரும்போதுதான் கடவுள் நினைப்பே வரும்.
நல்லா இருக்கும்போது நன்றி சொல்லுவானா? சொல்ல மாட்டான். லாட்டரியில் 10 கோடி கிடைச்சுனா கடவுளே உனக்கு நன்றின்னு சொல்லுவானா? வாய்ப்பில்லை. அதே இடத்துல நஷ்டம் அடைஞ்சிட்டான வெயி சாமியை ஏசுவான். இந்த சாமியை கும்பிட்டு என்னத்தை கண்டம்? ஆமாம், கடவுளை நம்புங்கப்பா. அவர் சிவச்சந்திரனுக்கு வேலையே இல்லை, நம்புன்னு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கான். நான் என்ன நம்பாமலா இருக்கேன்? ஆமாம், நல்லதான் செய்கிறேன், நல்லதான் நினைக்கிறேன். ஆனால் நான் இப்படியே தான் கிடக்கிறேன். அங்கே பார், ஊர் அடித்து உலையில் போட்டவங்கெல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரன் ஆகிக்கிட்டே இருக்கான். ஆமாம், நாட்டில் சாமியை யாசனமெல்லாம் பெரிய பெரிய அளவு போய்கிட்டே இருக்கிறான். ஆனால் நம்ம மட்டும் அப்படியே தான் கிடக்கிறோம். இப்படின்னு அடுத்தவனை பார்த்தே வாழ்க்கை ஓட்டுறமே தவிர நமக்கு கீழா ஒருத்தன் கிடக்கானே அவனை பார்க்கவே மாட்டான். அவன் எப்படி இருப்பான் யோசிச்சுப்பார். வீடே மும்பைக்கு போனோம்யா, 10க்கு 10 கூட இல்லையா, அதுக்குள்ள ஒரு குடும்பமே வாழுது. தாராவியில எப்படிடா வாழ்றீங்கன்னா என்ன செய்யுதுயா, அப்படியே பழகி போச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ அதை நினைச்சு நாம வீட்டில் இருந்தா உண்மையிலே நம்ம நல்லா தான் இருக்கணும்னு நம்ம நினைக்கிற ஒரு சூழல் வருது பாரு. அதனால நம்மை விட கீழே இருக்கிறான். சரியா? ஆமா, உனக்கும் கீழே இருப்பவர் கோடி, தெரிந்து பார்த்து நிம்மதி தேடு. மயக்கம்மா கலக்கம்மா மனதிலே குழப்பம்மா, வாழ்க்கையில் நடுக்கம்மா. கண்ணதாசன் அழகா சொல்லிட்டு போற. நமக்கும் கீழே இருப்பவர் கோடி, அதை பார்த்து திருந்தணும். ஆனா நம்ம எல்லாம் அப்படி இல்லை. இப்ப எங்கேயும் கிறிஸ்தவங்க அவங்க சாமியை ஏச மாட்டான், இஸ்லாமிய அவங்க சாமியை ஏச மாட்டான். ஆனா நம்ம சாமியை ஏசருக்குன்னே நம்ம இருக்கோம். ஆமா, என்ன நல்லா இருக்கியா, என்னத்தா இருக்கேன் இப்படி சொல்றவன் நிறைய பேர். என்ன சலிச்சுக்கிற, என்ன வாழ்க்கை இப்படிதான் ஓட வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். நிலைமையை பாருங்க, ஒருத்தரும் சிந்தனா சக்தி இல்லாம தான் இருக்கிறான். என்ன தம்பி வேலைக்கு போகலையா? என்னத்த வேலை பார்த்தப்பா, வேலை பார்த்தவனு சாவத்தான் போறான், வேலை பார்க்காதவனு சாவத்தான் போறான். சாவத்து என்ன வேலை? வேலைக்கு போனாதாண்டே எவனாவதும் பொண்ணுக்குன்னு கொடுப்பேன். ஆனா நீ பொண்ணு என்னத்த பொண்ணு கட்டி, பொண்ணை கட்டினவனு சாவத்தான் போறான், பொண்ணை கட்டாதவனு சாவத்தான் போறான். எல்லாரையும் சாவத்தான் போறோம். அதுக்காண்டி பொண்ணு கட்ட மாதிரி இருந்தா நாளைக்கு சந்ததி வரேன்டாமாக்கா. பிள்ளை பத்து தானே நமக்கு இடத்தால சந்ததி வர. பிள்ளை பத்துவனு சாவத்தான் போறான், பிள்ளை பராத்தவனு சாவத்தான் போறான். சாவத்தை விடப்பா. இதை கேட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்கப்பா. என்னத்த சிரிச்சு, சிரிச்சவனும் சாவத்தான் போறான், சிரிச்சாத்தவனும் சாவத்தான் போறான். சாவத்தை விடப்பா, ஆளை விடு. இப்படி ஊருக்கு ஒருத்தன் இருப்பான். மாப்பிள்ள வேலைக்கா போற, ஏதோ போறேன், அங்க போய் என்ன வா மாப்பிள்ள கை போடுங்க, வா ஒரு கட்டிங் போடு, சோலி முடிஞ்சு. வாழ்க்கை நல்லா இருக்குமா? இருக்காது. இப்படி ஊர்ல ஒருத்தன் எப்படி இருப்பான், அவனை தேடி பிடிச்சி வெட்டணும் அவனை. அதை வச்சப்படாது ஐயா, நாட்டை கெடுத்துருவான். அது வேற கொலைகேசி ஆகி போகும். இருக்கட்டும், அங்க உள்ள வச்சு சாப்பிடாமே. நிலைமை அப்படித்தானே ஐயா சொன்ன. சங்க கூட்டம் இல்லையப்பா, கூட்டம் கொம்பன்புளி என்றறியாமல் சங்க கூட்டம் இல்லையடா, சரச கூட்டம் எல்லாமே அப்படிதானே. ஆமையா கடவுளே, அம்மா உனக்கு பட்டு வாங்கி வச்சேனே, உனக்கு பொங்க வச்சேனே, உனக்கு மொட்டை போட்டேனே. வாழ்க்கையில மொட்டை யாருக்கு யார் போடுறா? அவனே போட்டு கடவுளை திட்டுறான். உனக்கு மொட்டை போட்டேனே, உனக்கு பொங்க வச்சேனே, ஏ காளியாத்தா உனக்கு கண்ண வச்சு போச்சா? ஏக்கா உண்மையை சொல்றீங்க, ஏசரமா இல்லையா? ஆமா, வாழ்க்கையில ஏசரமா இல்லையா? ஏசரம். ஐயா சொல்றார், ஏசாதே பேசாதே ஆண்டவனை ஏசாதே, நாம ஏசப்படாது, எவனாவனு ஏசினாம்னா அவனையும் விடப்படாது. ஆனால் நம்ம தான் கண்டுக்க மாட்டோமே. நம்ம ஜாமி ஏசுறான், கந்த சஷ்டி கவசத்தை ஏசினா, ஆமாம் பார்வதி ஏசினா, கிருஷ்ணன் ஏசினா, பார்வதி அம்மையா பாண்டசிரிக்குன்னு ஒருத்தன் சொன்னா, இப்படி எல்லாரும் ஏசுறான். நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. அவது பார்த்துக்கார், கடவுள் பார்த்துக்கார், கடவுள் பார்த்துக்கார். அப்போ நீ எதுக்கு இருக்க? அங்கெல்லாம் ஏதாவது கை வச்சா விடுவானா? ஒருத்தம் விடுவானோ? நீ எவ்வளோக்கு எவ்வளவு கொடுக்குறியோ அவ்வளோக்கு எவ்வளவு நடக்கும். ஊரெல்லாம் சொல்லுவான், அதோ வருகிறா, இதோ வருகிறா, முடவன் நடக்கிறான், செவிடம் கேட்கிறான், குருடம் பார்க்கிறான், சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆமா, உடனே நம்மளால அங்கே ஓடிக்கிட்டே இருக்கோம். ஒரு முடவனும் நடந்த மாதிரி தெரியல,
ஒரு சோடவனும் கேட்ட மாதிரி தெரியல, ஒரு குள்ளனும் பார்த்த மாதிரி தெரியல. ஏன் கடவுள் இல்லையா? உடனே அதுக்கு ஒரு விளம்பரம் பண்ணிடுவான். நீ 10 மூட்டை நெல் கொடுத்தால் அதுக்கு தக்குன்னு கடவுள் அருள் தருவான். நீ 100 மூட்டை நெல் கொடுத்தால் அதுக்கு தக்க கடவுள். பார்த்தியா, கடவுள் கூட தராசி பற்றி தான் கடவுள் கொடுக்குறதான். யோசிச்சுப்பார் நிலைமை எங்கே போகுது பார். ஆமாம், அங்கேயும் கொடுத்தான். கடைசியில் அவனுக்கே தெரிஞ்சு போச்சு கடவுள் வரமாட்டார்ல, இத்தனை வருஷம் சத்தம் போட்டு காணலன்னு அவனே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரி கட்டிட்டான். இனி கடவுள் அங்கே வரட்டு. என்னன்னா கடவுள் தான் வரலல்ல, நம்மளாவது ஆஸ்பத்திரி கட்டுவோம். ஆனா நீ கடவுள் வருவான் என்று சொல்லி ஊரெல்லாம் மக்களிடம் காசு பிரித்து மருத்துவமனை கட்டினாய். ஆனா சிவச்சந்திரன் 10,000 மேடைகளை பாடினான், இறைவனுடைய நாமத்தை உருகினான், அவன் ஆலயத்தை கட்டி வைத்தான். ஐயா உண்டு ஐயா. ஏன் கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை உண்டு, அவன் தருவார். சும்மா 10-15 லட்சத்தை செலவழிச்சு இப்போ பள்ளியறையெல்லாம் கட்டி கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாயில அரசம்பதியின் ஒரு திருத்தலத்தை வைத்திருக்கிறேன். ஏன்னா எங்க அப்பா வருவார், தருவார். ஆனா நமக்கு அப்படி இல்லையே. தந்தா கடவுள், தரலன்னா சாமியும் மண்ணா கட்டிந்தான். நிலம் அப்படி தானே போகுது. அதான் அப்பா சொல்லுவார், புத்தியினால் கட்டமரே ஒரு காதில் தானும் வாங்கி அருகாதில் வெட்டீர்களோ. புத்தியினால் கெட்டவரே பிழைக்குமதி தேடிங்கப்பா. புத்தியோட வேணும். அது எப்படி எல்லாம் புத்தி வரணுமா தெரியுமா? அன்பு கோடி பிள்ளைகளே, ஆதிகூல சான்றோர்களே, அன்பு கோடி பிள்ளைகளே, ஆதிகூல சான்றோர்களே, ஐயா துணை நமக்குண்டு எந்த நாளும். அந்த ஐயாவின் பொன்மொழியை கொஞ்சம் கேளும், நம்ம ஐயாவின் நல்வழியை எண்ணிப்பாரும். அன்பு கோடி பிள்ளைகளே, ஆதிகூல சான்றோர்களே. ஹலோ, காணிக்கை கேட்கவில்லை, காவடியும் கேட்கவில்லை, மாணிக்க வைகுண்டனார் என்ன கேட்டார்? பொங்கரிசி கோழி முட்டை பொரித்த கறி கேட்கவில்லை, தங்கமணி மாயவனார் என்ன கேட்டார்? மாறாத அன்புடனே மக்கள் எல்லாம் கூடிடவே மாமனவை நாயகனார் உன்னை கேட்டார். அந்த மாயவனார் உந்தர் நல்ல உள்ளம் கேட்டார். வட்ட வட்ட சாலையிலே வழுகாமல் நீ இருக்க முட்டப்பதிநாதன் உண்டு துணையாக, என்றும் பட்டயங்கள் தந்திடுவார் பயனாக. இந்த கெட்ட களி மாறிவிடும் விரைவாக. நோயும் இல்லை, பேயும் இல்லை, நொம்பலங்கள் துன்பம் இல்லை. நோயும் இல்லை, பேயும் இல்லை, நொம்பலங்கள் துன்பம் இல்லை. பில்லியன் வினைகள் எல்லாம் இல்லை மகனே, இந்த பெரியவனார் துணை உண்டு நம்பி வாங்க. நம்ம பெத்தவரின் பொன்னடிய சுத்தி வாங்க. மாந்திர கேடு இல்லை, மாயஜால வித்தை இல்லை, வாந்திர கேடும் இல்லை, மனசாந்தி அது இருக்குதப்பா. உங்க சஞ்சலங்கள் தீருமப்பா. பயங்காதே கலங்காதே மாமுனிவன் பிள்ளைகளே, மயங்காதை கலங்காதே மாமுனிவன் பிள்ளைகளே. மாயக்களி ஓட்டிடுவார் வந்து பாரு, அந்த மாமனவை கொப்புப்பதி நம்பி வாரும். நம்ம மாலவனார் அருள் உண்டு எந்த நாளும்.
தூபம் இலை பட்டை தான் முதலாய் சற்றும் வேலி பாவம் எல்லாம் வேண்டாம் மகனே. பொக்கணமும் புலித்தோலும் பூமாலை கேட்கவில்லை புத்தியுடன் வாழ வழி சொன்னார் ஐயா. அன்பு குடி கொண்ட அதிக மக்கா நீங்கள் எல்லாம் பொறுத்து இருந்திடுங்கோ வாழ வைப்பேன் இந்த பூலோகம் வாழ வைப்பேன் என்றார் ஐயா. சொன்ன புத்தி கேளுங்கப்பா சொன்னபடி வாழுங்கப்பா அன்னமுடன் அத்தனையும் வந்து காப்பார். நல்ல எண்ணம் உள்ளோர் எப்படியும் வெற்றி பெறுவார். நல்ல எண்ணம் உள்ளோர் எப்படியும் வெற்றி பெறுவார். தள்ளி விடாதே ஐயா வைகுண்டரின் பிள்ளைகளை வம்பு செய்யாதே. ஐயா வைகுண்டர் பார்க்கின்றார் தப்பு செய்யாதே. வாழை இரண்டு குலை ஈந்தது போல நானும் வையகத்தில் வாரேனடா புது வையகத்தை ஆழ்வேன் என்றார். அந்த வார்த்தையினை நம்பி வாருங்கோ மாதலைகள் தந்திடுவார் மனக்குறைகள் தீர்த்திடுவார். மதலைகள் தந்திடுவார் மனக்குறைகள் தீர்த்திடுவார். மாடி மனை வீடு வாசல் எல்லாம் தருவார். என்றும் மாறாத செல்வம் எல்லாம் அள்ளி தருவார். மனம் மாறாத உள்ளத்தினை நீயும் பெறுவாய். பயந்திருந்து வாழ வேண்டாம் மனம் கலங்கி போக வேண்டாம். பாதுகாக்க நம்ம சாமி துணை உண்டு. பொய்யான வேர்களோடு பொருந்தி இருக்க வேண்டாம். மெய்யரோடு அன்பு கொண்டு மேவீரு. பொய்யான கலியிலே எல்லாமே வேஷமப்பா. மெய்யான வைகுண்டரின் பாதம் தேடு. நம் ஐயாவின் அன்பான நாமம் பாடு. நம்மை பெற்ற நாயகனார் நம்பி நம்மை காத்திடுவார். வெம்ப வேண்டாம் வந்து வீடு கண்ணு மகனே. எம்பெருமான் துணை உண்டு கண்ணு மகனே. அந்த நம்பிக்கையில் வந்து வீடு பொண்ணு மகனே. அன்பு கோடி பிள்ளைகளே ஆதிகுல சான்றோர்களே. அன்பு கோடி பிள்ளைகளே ஆதிகுல சான்றோர்களே. ஐயா துணை நமக்குண்டு எந்த நாளும். அந்த ஐயாவின் பொன்மொழியை கொஞ்சம் கேளும். நம்ம ஐயாவின் நல்வழியை எண்ணி பாரும். எப்படி ஆகும் ஒன்றும் செய்யாதா? இப்படிதான் வாழ்க்கையில் நிறைய இது இப்படிதான் இருக்கு. இது புருஷ மூஜாதி மாதிரி ரெண்டும் ஒன்று சேர்ந்து இருந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கு. பார்த்தீங்களா? உங்கள் ஊர் நல்ல ஊர் தாம்பியா. ஆமாம், சில இடத்துல ஒன்றா இருந்தால் பற்றிக்குது. அது உண்மையிலேயே எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதுக்கு என்ன. ஆனால் உண்மையிலேயே உங்கள் மனம் நல்லா தெளிவாக இருக்குது. வாங்க 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 எல்லாரும் வந்து உட்காருங்க. உங்களோட தானே ஆண்டவனுடைய நல்லா மக்களையும் நல்லா கேளுங்க. கஷ்டம் வரும்போது தான் கடவுளை தேடும். நீ பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொன்ன ஆறுதல் கிடைக்கும், அண்ணன் தம்பிகிட்ட சொன்ன ஆறுதல் கிடைக்கும், இல்லை நண்பர்கிட்ட சொன்ன ஆறுதல் கிடைக்குன்னா அது அப்போ அது அந்த காலத்துல. ஆனா இப்போ நீ கண்ணீர் விட்டு கேட்டேன்னு வை, பக்கத்து வீட்டுக்காரி ஆமா ஐயோ கடவுளே அப்படியா அப்படியாம்பா. நீ 10 அடி தள்ளணும்னா பாத்தியா என்ன மினுக்கு மினுக்கிட்டு கிடந்தா மாட்டிக்கிட்டா. இப்ப மாட்டிக்கிட்டாளா? எல்லா மனுஷனும் இன்னைக்கு இப்படிதான் இருக்கேன். ஆமா, வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணு வச்சு பேசுவான். அதனால உன் கஷ்டத்தை தீக்கிறது யார் தான்? ஆரம்பத்து முத்தாரம அவகிட்ட போய் கண்ணீர் விடு, ஆண்டவங்கிட்ட விடு, அவன் தீப்பான். வேற யாராலும் தீக்க இயலாது. அதனால சொல்லணும். எங்க ஐயா உண்டு சொல்லுங்க பாக்கலாம். ஐயா உண்டு. ஓம் சக்தி. வாய துறங்க. ஓம் சக்தி பராசக்தி. ஐயா கடவுளே. ரெண்டு கிறிஸ்தவங்க சேர்ந்தாங்க. அன்னைக்கு ஒரு கன்வென்ஷன் நடு ரோட்ல நடக்குதியா? நடு ரோடு தான். முதல்ல போகும்போது சைடு இருந்தா கடைசியில் பார்த்தா நடு ரோடு தான்.
என்ன சொன்னாலும் கேட்கான். இருந்தா இருக்க, எந்திரிச்சா இருக்க. ஆனால் நம்ம மக்களுக்குலாம் சரி எந்திரினா ஏன் எந்திரிச்சா தான் சாமி அருள் தருவாரா? அதானே. இல்லை வெள்ளிக்கிழமையில விரதம், ஏன் விரதம் இருந்தால் தான் சாமி வருவாரா? இல்லை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாப்பிடாத, ஏன் தின்னா சாமி தரமாட்டாரா? சொல்லுகானா இல்லையா? சொல்றான் எல்லாம் முன்னுக்கு முன் முரணா. ஏன்னா ஐயா தான் சொன்னாரே, சங்க கூட்டம் இல்லை அப்பா, சரச கூட்டம் ஐயக்கேலியில் கும்பன்புலி என்றறியாமல் ஓடுகிறார் அரிக்கேலியில். இது களி, களிக்குள்ள இப்படிதான் இருக்கும். நல்லதெல்லாம் கேட்க மாட்டேன், வேற எல்லாத்தையும் கேட்பான். அந்த மாதிரி சோரோட சாஞ்சி நிற்கிறான் பாரு ஒரு தம்பி. தம்பி நீ படிக்கிறியா? வாயில என்னத்தோ தின்னுட்டு இருக்க. சரி சொல்லு, நீ படிக்கிறியா? எத்தனை படிக்கிற? 9ஆம். நீங்க என்ன படிக்கிறீங்க? ஓ இனி 5 போகணும் பாரு, ஃபாஸ்டா இருக்கான். முடிச்சதை சொல்ல மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது எங்க போனா இவன் நிச்சயமா பெரிய வியாபாரியா வருவான். ஐயா அவன் நல்லா வருவான். ஏன்னா முடிச்சதை சொல்லல பாத்தீங்களா? இனி 5 போகணும். எவ்வளவு தன்னம்பிக்கை, எப்படியும் மார்க் வந்துடும். அந்த நம்பிக்கை பாத்தீங்களா? உண்மையிலே பாராட்டணும். நான் 9ஆம் கிளாஸ். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நம்ம நாட்டு ஜனாதிபதி யாரு? யாரு இவனை கச்சேரி கூப்பிட்டு வந்தது? முதல்ல கூப்பிட்டு வந்தவனை கல்ல தூக்கி எறியணும். வந்தா பாடனா போவான்னு பார்த்தா அவன் வந்து அவர் யாரு இவர் யாருன்னு கேட்க சொல்லலாம். ஜனாதிபதி யாரு? யாரா இருந்தா என்ன? யாக்கா டே நம்ம பிள்ளைகளெல்லாம் என்ன படிக்கணும் யாராவது எட்டி பார்க்குறோமா? ஒன்றும் பார்க்க மாட்டான். என்ன ஓடுறான். டே நீ என்ன படிக்க? திரும்பியே பார்க்க மாட்டான். எட்டி பார்த்தா 8 பணம் தண்டம். நீ என்ன படிக்கிற தம்பி? 6ஆ? நீ சொல்லு, நம்ம நாட்டு ஜனாதிபதி யாரு? என்னது? ஒரு சொல்லி தந்தது யாரு? கெடுக்கிறதே வாத்திமா இருக்கான். அதான் அவனாட்டு சிந்திச்சு எழுதுன்னு உடவே கிடையாது. அப்படி காப்பி அடிச்சாது நம்ம வள்ளி கொடுத்து மனத்தை காப்பாத்திரலான்னு ஏகப்பட்ட நிலைமை இருக்கு. சரி எல்லாத்துக்கும் சொல்லு, கரெக்டா சொல்லு. ஓடிதான் மறந்துட்டு காலம் இப்படிதான் ஐயா இருக்கு. அதை சொல்ல மாட்டான், இப்ப சொல்லுவான் பாரு. எவ்வளவுங்க? நான் ரெடி தான் வரவா அண்ணன், நான் ரெடி தான் வரவா. ஸ்டாப். இந்த பாட்டு எந்த படத்தில் உள்ளது? சொல்லு, பரிசுதார. அவன் ஒளிஞ்சிட்டான். பொம்பளை பிள்ளை மாதிரி பின்னால போய் ஒளிகிறான் பாரு. இல்ல நீ ஆம்பளடா, எவ்வளவு வந்தாலும் எதிர்த்து இருக்கணும்டா. வெளியே வா. வெளியே எங்க வர்றது? இப்படி கேள்வி கேட்டா எவன் தான் வருவான்? பெத்த அப்பன் கேள்வி கேட்டா புள்ள வில்லன் ஆயிடுறான். அம்மா கேள்வி கேட்டா அடுத்த அவ்வளவுதான். அப்பனை ஆத்தாலும் எட்டி பார்க்கறதே இல்லை. நிலைமை இப்படிதான். இதுதான் ஐயா சங்க கூட்டம் இல்லை அப்பா, கூட்டம் ஐயக்கேலியில் கும்பன்புலி என்றறியாமல் ஓடுகிறார் அரிக்கேலியில். கஷ்டம் வரும், கவலை வரும், கடவுள் நம்பிக்கை விட்டு விடாது. எந்த காலத்திலும் உன்னை கடவுள் கைவிடுவதே கிடையாது. நீ ஆண்டவன் மீது நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஒருபோதும் இறை நம்பிக்கை விட்டு விடாதே. சாமியை ஏசாதே, சாமி தருவா. இங்க கட்டி வச்சிருக்கா சாதாரண மாட்டா, அது நம்ம கிட்ட அழுது முறையை மட்டும் பா. நீ கேட்க வேண்டியதெல்லாம் தருவார். எப்படி தருவார் சொல்லியா?